அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவு எல்லா தரப்பு மக்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன். ஏன்னா நம்ம இருக்கிறது ரஜபுடைய மாசத்துல, அதுவும் ரஜபுடைய பிறையில முதல் வியாழக்கிழமையில இருக்கும். ரஜபுடைய முதல் வியாழன் வெள்ளி, அதாவது பிறை 5, 6ல் செய்யக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு நேரம் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கு. இன்றைக்கு இரவு தூங்குறதுக்குள்ள எல்லா மக்களுமே செய்யணும். அதாவது வியாழக்கிழமையும் நாளை வெள்ளிக்கிழமையும் செய்யக்கூடிய ஒரு அமல், 2 நாளுமே நீங்க இந்த அமலை நீங்க செய்யணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த அமலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம எல்லோருக்குமே இந்த சிறப்பு தேவையா இருக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில். அதாவது நம்ம எல்லோருமே எதை விரும்புகிறோம் அப்படின்னா, ரிசுக்கை தான், பரக்கத்தான் நம்ம விரும்புகிறோம். ஏன்னா அந்த ரிசுக் அப்படிங்கிற ஒரு தேவை மட்டும் நம்மக்கிட்ட பூர்த்தியா அல்லாஹுடைய கருணையை கொண்டு பரக்கத்தா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லா தேவைகளையுமே நம்ம நிறைவேற்றிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பண தேவை நாளுக்கு நாள் பெருகிட்டு தான் போகுதே தவிர, இல்லை எனக்கு பண தேவை இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். ஏன்னா இதுவும் ஒரு நெருக்கடி தான். இதை கொண்டும் அல்லாஹ்தாலா நம்மளை சோதிச்சுட்டு தான் இருக்கான். அப்படிப்பட்ட சோதனையை அல்லாஹ்விடத்திலேயே திரும்ப ஒப்படைச்சு அவங்கிட்டயே நமக்கு தேவையான செல்வத்தை பரக்கத்தா கை நிறைய இந்த வருடம் முழுவதும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமல் தான். அதனால் இதை யாருமே நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த அமலை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் அல்லாஹாலா பணத்தை நேரடியாக அனுப்புவான். அதில் பரக்கத்தும் உங்களுக்கு இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஒரு தேவையில் பல தேவைகளை நீங்கள் பூர்த்தியாக்கலாம். அந்த அளவு அதில் அல்லாஹாலா பரக்கத்தை கொடுப்பான். இந்த ரஜபு மாசத்துல பல வழிமார்கள், பல ஆலயங்கள் பின்பற்றிய அமலை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கான சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த தஸ்பீக, அதாவது ரஜபு மாசத்தினுடைய முதல் வியாழன் வெள்ளிக்கிழமையில 2 தினத்துல யார் ஓதுறாங்களோ அவங்களுடைய விதி மாறத் தொடங்கும். அவங்களுடைய சூழ்நிலைகள் சீராக தொடங்கும். இந்த வருஷம் முழுக்க நமக்கு எல்லாம் சரியா நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ரிஸ்கின் வாசல்கள் திறக்கப்படும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்துல, நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த செல்வத்துல அல்லாஹ் பரக்கத்து செய்வான். அது மட்டுமல்ல, நமக்கு ஒரு நடக்காத தேவை இருக்கு, சில வேலைகள் நிறுத்தப்பட்டுருச்சு, தடுதலையாவே இருக்கு, தடையாவே இருக்கு அப்படிங்கிற வேலைகள் கூட இந்த வருஷம் உங்களுக்கு நடக்க தொடங்கிரும். உங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் தொடங்க ஆரம்பிக்கும். இந்த ரஜப் மாசம் அப்படிங்கிறது அல்லாஹ்வினுடைய மாசம். இந்த மாசத்துல இந்த தஸ்பீகம் மட்டுமே நீங்க ஓதுனீங்க அப்படின்னாலே போதும். நீங்கள் அறியாத புறத்திலிருந்து உங்களுக்கு ரிஸ்க்கு, இன்னும் செல்வம், இன்னும் உலகம், இன்னும் மறு உலகத்திலிருந்து உங்களுக்கு தேவையான வெற்றி, இன்னும் அல்லாஹ்வினுடைய அருள், இன்னும் பரக்கத்தான சில பொக்கிஷங்கள் அனைத்தையும் வானவர்கள் கொண்டு வர்றாங்க. இந்த வருஷம் முழுக்க வானவர்கள் உங்களுக்கு இதெல்லாம் கொண்டு வரணும்னா கட்டாயம் இந்த 2 நாளை நீங்கள் பயன்படுத்துங்க. ஏன்னா இன்றைக்கு இந்த தஸ்பீகை ஓதக்கூடிய தருணத்தில் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தான பார்வை உங்கள் மேலே விழுந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட பல சந்ததியினரை கூட அல்லாஹ் செல்வ சீமானாக மாற்றுவான். உங்களோட ரிசுக்கில் ஒருபோதும் குறையே இருக்காது. எனவே அல்லாஹ்வினுடைய அருட்கொடையால் உங்களோட வாழ்க்கையை நிரப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரஜபில் இந்த ஒரு வஜீஃபாவை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. மேலும் இந்த ரஜபு மாதத்தில் ரொம்ப சோதனையில் சோர்ந்து போய் துன்பத்தில் சிக்கி யாருடைய உதவியுமே இல்லை அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறவங்களையும் மீட்டெடுக்கக்கூடியது இந்த வஜீஃபா. மேலும் இந்த வருஷத்தில் நீங்கள் யாருக்கிட்டையும் கை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மரியாதையான கண்ணியமான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். அது மட்டுமல்ல, இந்த 2 இரவுகளை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த தஸ்பீகை மட்டும் ஓதுனீங்க அப்படின்னா ஏராளமான சிறப்புகளை நீங்கள் அடைந்து கொள்ள முடியும். இன்னும் இந்த ரஜபு மாதத்தினுடைய ஒவ்வொரு நொடியும் கபூலியத்துக்குரியது. நம்முடைய துவாக்கள் கபூலாகக்கூடியது. இந்த மாதம் மகிழ்ச்சி, ரஹ்மத், பரக்கத் அப்படின்னு நிறைய நமக்கு அருட்கொடைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு மாதம். அதனால் இந்த நாட்களில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா அளவில்லாமல் உங்களுக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். மேலும் கடனால் சிக்கி தவிக்கிறவங்க, வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, இன்னும் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோம் அது பாதியிலே நிற்குது, என்னுடைய முயற்சிகள் எல்லாமே தோற்று போயிருச்சு,
நான் கடைசி கட்டத்தில் இருக்கேன் அப்படின்னா இந்த தஸ்பீஹ் உங்களுக்கு போதுமானது. இப்போ இந்த தஸ்பீஹை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு தஸ்பீஹை நீங்கள் இரவில் தான் செய்யணும். அதாவது இன்றைக்கு வியாழக்கிழமை இரவு இல்லையா, இந்த இரவில் நீங்கள் தூங்குற வரைக்கும் உங்களுக்கு எந்த நேரம் உங்களுக்கு இலகுவாக இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் நாளைக்கும் இரவில் தான் நீங்கள் செய்யணும். இஷாவுக்கு மேலே செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு நபி அவர்களின் மீது உங்களுக்கு எந்த செலவாத் பிடிக்குதோ அல்லது தருதே இப்ராஹிம் செலவாத் ஓதுறது அப்படின்னாலும் நீங்கள் ஓதிக்கலாம். 11 தடவை செலவாத்தை ஓதிட்டு உங்களோட கண்களை மூடி நீங்கள் எந்த நோக்கத்துக்காக இந்த ஒரு அமலை செய்கிறீங்களோ, எதில் உங்களுக்கு பரக்கத் வேணுமோ அதை நீங்கள் இந்த இடத்துல குறிப்பிட்டு நியத்தை வச்சுக்கிட்டு, இன்னும் எவ்வளவு பணம் வேணுமோ, எவ்வளவு சந்தோஷம் வேணுமோ, எவ்வளவு அன்பு வேணுமோ, எவ்வளவு அருட்கொடை வேணுமோ அதை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க. கேட்டுட்டு இந்த திக்ருகளை நீங்கள் ஓதுங்க. அது என்ன திக்ரு அப்படின்னா, அல்லாஹும்ம பாரிக்லனா ஃபி ரஜபி வ ஷாபான வ பல்லிகனா ரமலான. அல்லாஹ்வே, ரமலானையும் ஷாபானையும் அடைவதற்கு இந்த ரஜபில் எங்களுக்கு பரக்கத்து செய்துவிடு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு துவா. இந்த துவாவை நீங்கள் ஒரு முறை நீங்கள் சொல்லிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது ரப்பிஃபிர்லி வர்ஹம்னி வத்துபு அலைய. ரப்பே, என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இன்னும் என் மீது கருணை காட்டுவாயாக, இரக்கம் காட்டுவாயாக, அல்லது அருளை காட்டுவாயாக. நான் உன்னிடமே மீளுகிறேன். இந்த திக்ரை நீங்கள் 70 முறை நீங்கள் தஸ்பீஹ் செய்யணும். இதில் பாவ மன்னிப்புக்கான வார்த்தையும் இருக்குது, இன்னும் அல்லாஹ்வினுடைய அருளை நம்ம கேட்கக்கூடிய வார்த்தையும் இருக்குது. அதனால் இந்த 2 வார்த்தை போதும் இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்தாலா கபூலாக்கிறதுக்கு. உங்களோட ஒட்டுமொத்த தேவையும் இந்த 2 வார்த்தையில் பூர்த்தியாகிடும். அதனால் 70 முறை ஒதுக்கோங்க. அடுத்தது அல்லாஹும்ம பாரிக்லனா ஃபி ரஜப. அல்லாஹ்வே, இந்த ரஜபில் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் 70 தடவை நீங்கள் தஸ்பீஹ் செய்யணும். ஏன்னா இந்த மாதம் துஆ கபூலியத்துக்கான ஒரு மாதம். இது அல்லாஹ்வினுடைய மாதம். அப்போ இந்த மாதத்தில் நம்ம கேட்கக்கூடிய எந்த ஒரு துஆவையும் அல்லாஹ் நிராகரிக்கவே மாட்டான். அப்போ நம்ம எதை கேட்கணும் அப்படின்னா, எங்களுக்கு பரக்கத்தை கொடு, இந்த மாதத்தில் இந்த ரஜபை எங்களுக்கு பரக்கத்தானதாக மாற்றிவை அப்படின்னு தான் கேட்கணும். ஏன்னா இந்த பரக்கத்துக்குள்ளே நம்ம தேடுற எல்லா விஷயங்களுமே நிறைவாக இருக்குது. அதனால தான் நம்ம எல்லாத்துலேயுமே பரக்கத்தை கேட்குறோம். இன்னும் சலாம் சொன்னாலும் பரக்கத்தை அவங்களுக்கு பொழி அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். அதனால் அதிகம் நம்ம இந்த பரக்கத்தை தான் கேட்கணும். அதுவும் இந்த ரஜபில், இந்த ரஜபையே எங்களுக்கு பரக்கத்தாக மாற்றிவை அப்படின்னு கேட்கக்கூடிய அழகான வார்த்தை தான். இதை ஒவ்வொரு இரவிலையுமே நம்ம 70 தடவை நம்ம ஓதக்கூடியவங்களா நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ், நம்மளை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. கட்டாயம் இந்த 2 தினங்களில் நீங்கள் மறக்காமல் ஓதுங்க. அடுத்தது சுப்புஹுன் குத்தூசுன் ரபுல் மலாய்க்கத்தி வர்ரூஹு. உயிர்களுடைய ஜீவராசிகளுடைய மலாய்க்கத்துமார்களுடைய ரப்பு மகத்துவமான தூய்மையாளனாக இருக்கிறான் அப்படிங்கிற இந்த ஒரு அழகான ஒரு திக்ரையும் நீங்கள் 70 முறை நீங்கள் ஓதிடுங்க. இன்றைக்கு நாளைக்கு நம்ம ஓத வேண்டியது இந்த 4 திக்ரு. இன்ஷா அல்லாஹ் மறக்காமல் ஓதிட்டு கட்டாயம் துஆ செய்யுங்க. இது உங்களை மட்டுமல்ல, உங்களோட சந்ததியினரையும் சேர்த்து செல்வந்தராக மாற்றக்கூடியது. அல்லாஹ்விடத்திலிருந்து நீங்கள் எதை அடைந்து கொள்ள நினைத்தாலும் இந்த திக்ரு உங்களுக்கு போதுமானது. நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான், ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்த அமல்களால் கட்டாயம் உங்களோட வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறும். அது மாதிரி தான் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களை நீங்கள் சிறப்பாக செஞ்சுருங்க. நீங்கள் ரமலானுக்கு சங்கட்டமே பட மாட்டீங்க. இன்னும் நிறைய அமல்களை நீங்கள் செய்யக்கூடியவங்களாக மாறிடுவீங்க. அப்படி இந்த சிறப்பு மிகுந்த மாதங்களை, சிறப்பு மிகுந்த நாட்களை நம்ம பயன்படுத்த அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா இரு உலகத்துலேயுமே நமக்கு நிறைய சிறப்புகளை கொடுப்பான். எனவே இந்த ஒரு அழகான ஒரு திக்ரை நீங்கள் மறக்காமல் நீங்கள் ஓதுங்க. கட்டாயம் இந்த ஒரு பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களும் அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் தஆலா எல்லாருக்குமே எல்லா விதமான பரக்கத்தையுமே நிறைவாக கொடுக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய தயாரிப்புகளில் எந்த தயாரிப்புகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.